வணக்கம் நண்பர்களே, வெட்டியா இருக்கிற விஸ்காம் ஸ்டூடெண்டோட லைஃப்க்கு உங்களை வரவேற்கிறேன். இதுக்கு மேல வெட்டியா இருந்த வேலைக்கு ஆகாதுன்னு வெட்டியா இருக்கிறதே யூடியூப்ல வீடியோவை போடுற ட்ரெண்ட்ல நானே இறங்கிட்டேன். என்னையும் சப்போர்ட் பண்ணுங்க. வழக்கம் போல ட்ரெஸ் எல்லாம் அயன் பண்ணிட்டு வெட்டியா ஒரு மட்டமான டிரான்சிஷன் வீடியோ எடுத்து சும்மா ஃபிட் செக்லாம் பண்ணி காலேஜ் போக ரெடி ஆயிட்டேன். காலையில அம்மா எழுந்திருக்காத காரணத்தினால நானே சமத்தா ஒரு தோசையை ஊற்றி சாப்பிட்டு முடிச்சுட்டு ஜிலோன்னு சுத்திட்டு இருந்தேன்னா டைமை பார்த்தா மணி 8:15. ஐயையோ லேட் ஆயிடுச்சேன்னு வண்டி எடுத்துட்டு ஓடனேன் பாருங்க ஒரு ஓட்டம். எப்படியோ டிராஃபிக்லாம் டேக்கிள் பண்ணி 9 மணி காலேஜுக்கு ரொம்ப சீக்கிரமா 9:10க்குலாம் வந்து சேர்ந்தது. அப்படியே போறப்போ நம்ம பிள்ளையாருக்கு ஒரு வணக்கத்தை போட்டு கிளாஸை நோக்கி நடைய கட்டியாச்சு. கிளாஸுக்கு டைம் ஆச்சுன்னு கொஞ்சம் கூட கவலை இல்லாம நம்ம காலேஜ் நண்பர்கள்லாம் ஜாலியா நடந்து போயிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, இப்பெல்லாம் 3 மாடி ஏறுறதுக்குள்ள முட்டி வலிச்சு மூளையே கிரிக்கலாயிடுது. எப்படியோ கஷ்டப்பட்டு ஏறி வந்து பார்த்தா கிளாஸே வெறிச்சோடி போய் கிடக்கு. சரி, எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணோன்னு நானும் பட்டுன்னு ஃபோன் எடுத்து ப்ரொடக்டிவாக ரீல்ஸ் தள்ள ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் பிரேக் டைமில் நம்ம நண்பரை கூட்டிகிட்டு கேன்டீனுக்கு டீ குடிக்க போயாச்சு. அங்கே போய் வெட்டியாக வாழ்க்கையை நினச்சி வருந்திட்டு இருந்தோம் முகத்தில் சிரிப்போட. பிரேக் முடிஞ்சு கிளாஸுக்கு வந்தால் இது விஸ்காமா இல்லை என்ஜினியரிங்கானே டவுட் வர அளவுக்கு கோடிங் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. என்ஜினியரிங் நண்பர்களே, உங்கள் கஷ்டம் எனக்கு இப்போ புரியுது. அட போங்கடான்னு வண்டி எடுத்து நண்பரை கூட்டிகிட்டு முடிவெட்ட கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் இருக்கிற டோனியன் கைக்கு தான். அங்கே நம்ம சலூன் கடை அண்ணா எப்படி வேணும்னு கேட்க, உங்களுக்கு எப்படி பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அப்படியே பண்ணிடுங்கன்னு மண்டையை ஒப்படைச்சிட்டேன். அவரும் மேலே கம்பளத்தை விரித்து மண்டையை செதுக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த லுக்கு நல்லா இருக்கா இல்லையான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் வீட்டுக்கு வந்து தாடியை நம்மளே செதுக்கலான்னு எடுத்த முடிவு கடைசியில் சரியான சொதப்பில் போய் முடிஞ்சிருச்சு. சரி பரவாயில்ல, உயிராக போச்சு, போனது முடிதானே, வளர்ந்துரும் அப்படின்னு மனசு தேத்திட்டு நானே அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டேன். வீடியோ எடுக்கிறத பார்த்ததும் என் தம்பி முகத்தில் வெக்கத்தை பார்க்கணுமே. ஓகே, இதுக்கு மேலே மொக்க போட விரும்பல, அதனால டாட்டா.